Hello everyone, welcome to my episode of What Did Therapy Do to Me? இன்னைக்கு episode is probably one of the most challenging things to record. As we do this video, இன்னையோட எங்கள் அப்பா இறந்து 24 years ஆகுது. It took a lot of courage to be able to sit and do this whole episode. நம்ம கடைக்கு போய் நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான பொருள் வாங்கியிருப்போம். அந்த பொருள் காணாம போனாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க சடனாக ஒரு நாள் இல்லைன்னா அந்த லாஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ 24 years ஆனாலும் இன்னும் என்னால் அதை ப்ராசஸ் பண்ண முடியல. அந்த ஜேர்னி இது எப்படி ஹீல் பண்ணுறது, இது ஏன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற நிறைய கொஷின்ஸோட என்னோடய எல்லா தெரப்பி செஷன்லேயுமே இது ஒரு பார்ட்டாக கண்டினியூஸாக இருந்துச்சு. Lesson 6, therapy is helping me to deal with grief. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட எல்லா செஷன்ஸ்லையுமே எங்கள் அப்பா எப்பயுமே ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. நாங்கள் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் அதில் பிட் ஆஃப் கிரீஃப் எப்போவுமே கூடவே இருந்திருக்கு. ஸோ செஷன்ஸ் எல்லாம் யூஸ்வலாக முடிஞ்சதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஏன் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் சொல்கிற மாதிரி 24 years ஆகிடுச்சு, யூ ஷுட் மூவ் ஆன் அப்படின்ற வேர்ட் ஏன் எனக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இட் ஆக்சுவலி மீன்ஸ் தட் எனக்கு அவரை அவ்வளோ பிடிச்சிருக்கு and I love this man so deeply அப்படின்றது. So with sessions I realized that grief doesn't really go away, we just learn to live with it. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது எனக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிது. ஸோ அதனால் அப்பாவோட இருந்த ஹாப்பியான மெமரிஸை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. சம்டைம்ஸ் ரொம்ப லோன்லியாக சுற்றி ரூம் ஃபுல்லாக ஆள் இருக்கும் போதும் தனியாக ஃபீல் பண்ண லோன்லி ஃபேஸில் அப்பா இல்லையே அப்படின்ற ஃபேஸில் இருந்த அந்த சேட்னஸையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஹீலிங்கில் போத் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஹர்ட் இது எல்லாமே ஓகேன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல் ஆஃப் திஸ் ஃபீலிங்ஸ் ஆர் வேலிட்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். இந்த ஜேர்னியில் என்ன நான் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிரீஃப்ன்றது என்னோட லைஃப்பில் எப்பவுமே ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருந்திருக்கு. ஒரு எம்டினஸ், சேட்னஸ், அழுக, யாரும் இல்லைன்ற ஃபீலிங், இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் தட் இஸ் நாட் ஆல் ஆஃப் இட். கிரீஃப் இஸ் நாட் நெகட்டிவ்னு என்னோட ஜேர்னியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் சீயிங் அப்பா இன் மெனி திங்ஸ். ஒரு சன்ஃப்ளவர் பார்த்தா அப்பா ஞாபகம் வரும். யாராவது இன்னொருத்தவங்க கூட ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை யாருக்காவது ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்கன்னா எங்கள் அப்பா ஞாபகம் வரும். ரொம்ப பிடிச்ச பாட்டு கேட்கும் போது எங்கள் அப்பா ஞாபகம் வரும். இந்த மாதிரி இவ்வளோ மெமரிஸோட என் கூட தான் எப்பவுமே இருக்காரு, என்னோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு, என்னை கைட் பண்ணிகிட்டே இருக்காருன்ற கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும் போது இந்த ப்ராசஸ் இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. அது நெகட்டிவாக ஃபீல் ஆகலை, பட் அது பாசிட்டிவாகவும் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகலை. தட் emptiness is there, but I'm learning to live with it. Grief அப்படியே vanish ஆகாது. If you're someone out there grieving, you're not alone. Love leaves a mark and it's okay. நம்ம ஒருத்தவங்களை இவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னா that means they are really part of our life and we need to hold on to them and to their memories. Let's find strength together. Thank you for helping me heal. This is Real Talks with Rati and you are in my journey of what did therapy do to me. Thank you.